அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்க விஷயம் என்று பார்த்தீங்களா இருந்தால் சிங்கள எழுத்துக்கள் சிலதை பற்றி பார்க்கலாம். இந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்பையும் அது தொடர்பான சில விளக்கங்களையும் மட்டும் பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்களா இருந்தால் ரயன், அதாவது ரானா, தமிழில் இருக்கிற டானா, அது உடலுக்கு வர டானாவில் இருக்கிற அந்த உச்சரிப்பு தான் இது. இதுக்கு இலகுவான ஒரு வார்த்தை என்று பார்த்திங்கன்னா ரம்புட்டான். ரம்புட்டான் என்றது நம்முடைய சாதாரண பழம், ரம்புட்டான் பழத்தை தான் ரம்புட்டான் என்று சிங்களத்தில் சொல்கிறது. அடுத்தது டானா. டானாண்டும் போது டயரய, டயரயண்டா டயர். அடுத்தது கானா. கானாண்டும் போது கக, ககண்டா மரமண்ட அர்த்தம். ஸோ இது பார்த்திங்களா இருந்தால் சில எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை வச்சு பார்த்திங்களா இருந்தால் நாம் ஆனா, அதாவது நம்மளுடைய சாதாரண தமிழ் மொழியில் இருக்கிற மாதிரி டானா, டாவன்னா, டீனான்னு சொல்லி நம்ம எழுதிக்கிட்டே போகலாம். அது ஒரு ஃபுல் எழுத்துக்கான விஷயத்தை நான் உங்களுக்கு வார வீடியோக்குள்ளே போடுறேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் மற்ற எழுத்துக்களுக்கும் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிக்கொள்ளுங்கள். நான் அது தனி ஒரு செப்பரேட்டான வீடியோவாக போடுறேன். ஸோ அடுத்த லெட்டர் பார்த்தீங்களா இருந்தால் ஹானா. ஹய, ஹயண்டா ஆறு. அடுத்தது மானா. மானாக்கு மலை, மலைண்டா பூவண்ட அர்த்தம். ஸோ இதான் பார்த்தீங்களா இருந்தால் சிம்பிளான ஒரு 5 எழுத்துக்குரிய வேர்டுகளையும் அதோட உச்சரிப்பையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் வார வீடியோக்குள்ளே இதுண்ட மற்ற எழுத்துக்களை என்ன மாதிரி எழுதுறதுன்ற பற்றி பார்ப்போம். இதை விட வேறு எழுத்துக்களையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு எழுத்தாக பயிற்சி செய்து கொள்ளுவோம். ஸோ தொடர்ந்தும் என்னோட இணைந்திருங்க. ஏதாவது உங்களுக்கு வீடியோ ஸ்பெசிஃபிக்காக தேவை என்று சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் அந்த வீடியோவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் தாரேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.